ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்னாலே ஒரு புது ஃபேக்டரி கட்டும் போது மட்டும்தான் ஹையர் பண்ணணும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபேக்டரிக்குள்ளார என்னென்னலாம் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்னால வேல்யூ ஆட் பண்ண முடியும்ன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். என் பேர் மதனஸ்ரீ, நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஒரு ஃபேக்டரியோட ஆப்ரேஷன்ஸ்ல ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வரதா இருக்கலாம், ஒரு சில்லர் யூனிட் பண்றதா இருக்கலாம், ஒரு பைப்லைன் ரேக் கிரியேட் பண்றதா இருக்கலாம், ஒரு கன்வேயர் கொண்டு வரதா இருக்கலாம், இல்ல ஒரு மோனோரயில் பண்ணும் போதா இருக்கலாம், ஒரு புது கிரேன் ஒன்று இன்ஸ்டால் பண்றதா இருந்தா கூட ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட வேலிடேஷனும் அவங்களோட டிசைன் கால்குலேஷன்ஸும் அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா மிஷினரிஸ்க்கும் ஒரு மிஷின் ஃபவுண்டேஷன் தேவைப்படும். அந்த மிஷின் ஃபவுண்டேஷன், அதுக்கான பேஸ் ஃப்ரேம்ஸ், பேஸ் பிளேட்டோட டீடைல்ஸ், இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தாங்க டிசைன் பண்ணுவாங்க. இதுல என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்னாலும், ஒரு மெசனின் ஃப்ளோர்னாலும், ஒரு மிஷின் உள்ள இன்ஸ்டால் பண்றாங்கனாலும், ஒரு கிரேன் வருது அப்படின்னாலுமே அங்க ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட டிசைனும் டீடைலிங்கும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு எக்ஸ்பான்ஷனுக்காக நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கான டீடைல் இன்புட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம்.